இன்றைக்கி என்னம்மா செய்யலாம்? இன்றைக்கி வெங்காயத்தை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம். வெந்தய குழம்பா? வெந்தய குழம்பு. இப்போ அடுப்பில் வந்து வடச்சட்டியை வச்சுக்கலாம். அதில் இந்த கரண்டியில் 2 கரண்டி, அதாவது சின்ன கரண்டி தான், சின்ன கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் டீ வச்சுருக்கேன். இந்த டீ வேற பொங்குது. இங்கே வர டீ வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து 1/4 கிலோ வெங்காயம் வந்து குழம்புக்கு. இது வந்து அப்படியே வணக்கி போடுறதுக்கு. இதுவும் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம வடச்சட்டியில் போட்டுக்கலாம். அதாவது வடச்சட்டியில் மட்டும் இப்போ 1/4 கிலோ வெங்காயம் போடுறோமா? ஆமாம். இன்னொரு 1/4 கிலோ வெங்காயம் அது குழம்புக்கு. இது என்னம்மா பொன்னிறமாக வேகணுமா? பொன்னிறமாக இல்லை, நல்லாவே வணங்கிருச்சு. அப்போ பொன்னிறம்னா என்ன? அது பொன்னிறமாக வேகணும் அப்படின்னே சொல்கிறாங்களே, அது உண்மையிலே ஒரு நிறமா இல்லை? பொன்னிறமாக வேகணும்னு சொல்லுவாங்க. அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பொன்னிறம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, அறுத்து வச்ச தக்காளியை போட்டு இதிலே வணக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கின ஒரு பாரு தான் தக்காளியை போடணும். நல்லா வெங்காயம் வாங்கினதுக்கு எப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் ஆயிருக்கு. ஆமாம். 4 தக்காளியா? 4 தக்காளியை போட்டு 2 தக்காளி 2 தக்காளியை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் எடுக்கிறோம். நல்லா வணங்கிருச்சு. எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பாஸ் பண்ண வரண்டியா? இப்போவே வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கீழே விழுந்துருச்சு. அப்படியா? நல்லா வணக்கலாம். ரொம்பவும் வணங்க வேண்டாம், ஏன்னா குழம்புல போடுறதுனால கொஞ்சமாக வணங்கினா போதும். இது அப்படி வணங்கட்டும். இப்போ நம்ம வணக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, அரை மூடி தேங்காய், இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைக்கலாம்.
ஊற்றி அரைக்கலாம். அரைச்சாச்சு, குழம்புல ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணிமா ஊற்றுவேன்? நம்ம அரைச்சது எப்படியும் ஒரு 100 மில்லி தண்ணி இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். இப்படி ஊற்றினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். குழம்பு நிறையா வேணும்னா நிறையா தண்ணி ஊற்றி வச்சோம்னா நல்லா இருக்காது. ஓ சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓ மஞ்சத்தூள் போடுறோம். எத்தனை ஸ்பூனுமா? 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் நீயே சொல்லிருமா ஸ்பூன்? 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் தான் தம்பி. நான் கையில் எடுக்கிறதுனால நான் ஒரு அளவாக போடுறேன். ஓ இது கல் உப்பா இல்லை? கல் உப்பு போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். கிளறி விட்றோம். ஆமாம், எனக்கு நேரம் ஆயிடுச்சு ரொம்ப. இப்போ என்னமா பண்ண போகிற? இப்போ புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். புளி இவ்வளோ புளி, அதாவது ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும். இங்கே பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா கிளறி விட்றாங்க. ரொம்ப ஓவராக இருக்கு விஷ்ணு தம்பி. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான சூப்பரான வெந்தயம் வெங்காயம் போட்ட குழம்பு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.